திருப்பத்தூர் அருகே ஜேசிபி மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் 10க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்தனர். வேலூரிலிருந்து 30க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு தனியார் பேருந்து திருப்பத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. கிரிசமுத்திரம் அருகே உள்ள சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது சாலை போடும் பணிகளில் ஈடுபட்டிருந்த ஜேசிபி மீது பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருப்பத்தூர் அருகே தனியார் பேருந்து மற்றும் கனரக வாகனம் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தருமபுரியைச் சேர்ந்த தேவராஜ் என்பவர் காஞ்சிபுரத்துக்கு கனரக வாகனத்தில் திருப்பத்தூர் அடுத்த தருமபுரி மேம்பாலம் கீழ் வந்துள்ளார். அப்போது பயணிகளை ஏற்றிக்கொண்டு அவ்வழியாக வந்த தனியார் பேருந்தும் கனரக லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விபத்து தொடர்பாக விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தை அடுத்த தனுஷ்கோடி பகுதியில் ஆபத்தை உணராமல் அரசின் எச்சரிக்கையை மீறி சுற்றுலா பயணிகள் குளித்து வருகின்றனர். கோடை விடுமுறை துவங்கிய நிலையில் அரிச்சல்முனை கடற்கரையில் தமிழகம் மட்டுமின்றி வடமாநில சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் குவிந்து வருகின்றனர். மேலும் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஆர்ப்பரித்து சீரும் அலைக்கடலில் அரசின் எச்சரிக்கையை மீறி சுற்றுலா பயணிகள் குளித்து வருவது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனவே இப்பகுதிக்கு கூடுதலாக காவலர்களை நியமனம் செய்து ரோந்து பணியில் ஈடுபட வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மருத்துவர்களின் அலட்சியம் காரணமாக பிறந்த குழந்தை ஒரே நாளில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராசிக்குளம் பகுதியைச் சேர்ந்த கனகவள்ளி விஜயகுமார் தம்பதியினருக்கு அரசு மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இந்த நிலையில் குழந்தை பிறந்ததுமே மூச்சுவிட சிரமம் ஏற்பட்ட நிலையில் இன்குபேட்டரில் வைத்ததாக தெரிவித்த மருத்துவர்கள் குழந்தை இறந்துவிட்டதாக தெரிவித்திருக்கின்றனர். மருத்துவர்களின் அலட்சியம் காரணமாக குழந்தை உயிரிழந்ததாக தெரிவித்த உறவினர்கள் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விடிய அரசின் நிர்வாக அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோவை அருகே முறையாக குடிநீர் வழங்காத விடிய அரசை கண்டித்து பொதுமக்கள் 2வது நாளாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜடையம்பாளையம் பஞ்சாயத்துக்குட்பட்ட ஆலங்கொம்பு பகுதியில் கடந்த 1 மாதமாக குடிநீரின்றி பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சிறுமுகை சத்தி சாலையில் அமர்ந்து விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுற்றுவட்டார பகுதியில் உள்ள அனைத்து புறவழி சாலைகளும் அடைக்கப்பட்டதால் போக்குவரத்து முழுவதுமாக பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் திடீரென மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த சில நாட்களாக கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் கன்னியாகுமரி, நாகர்கோவில், கொட்டாரம், மயிலாடி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே மும்முனை மின்சாரத்தை தடையின்றி வழங்க கோரி சோழபுரம் மின்வாரிய அலுவலகத்தில் விவசாயிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பனந்தாள், புத்தூர், நரிக்குடி, பூந்தோட்டம், சேங்கனூர், மேலமராயம் மற்றும் மானம்பாடி பகுதிகளில் கோடைக்கால நெல் சாகுபடி மற்றும் பருத்தி உள்ளிட்டவற்றை விவசாயிகள் சாகுபடி செய்தனர். இந்த நிலையில் மும்முனை மின்சாரம் முறையாக வழங்கப்படவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதையடுத்து மும்முனை மின்சாரத்தை தடையின்றி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சோழபுரம் மின்வாரிய அலுவலகத்தில் 40க்கும் மேற்பட்ட விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மும்முனை மின்சாரம் சரியாக வழங்கப்படவில்லை. 2 மணி நேரம் 1 மணி நேரம்னு வழங்குறாங்க. அரசு ஏற்கனவே 24 மணி நேரம் வழங்கிட்டு இருந்தது. அப்புறம் 20 மணி நேரமா ஆக்குனீங்க, இப்போ 12 மணி நேரமா ஆக்குனீங்க. ஆனால் அரசு தன்னுடைய சட்டத்தை தன்னுடைய பின்பற்றுவது மன வேதனை அளிக்கிறது. அரசு எங்களை வாழ வைக்க வழிவகை செய்யணும். மும்முனை மின்சாரம் தொடர்ந்து வழங்கணும். மயிலாடுதுறை அருகே மின் இணைப்பு தடைப்பட்டுள்ளதால் விளைநிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கோமல் கிராமத்தில் மின்கம்பங்கள் சாய்ந்து விழுந்ததால் அப்பகுதியில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. 1 வாரத்திற்கு மேலாக மின்கம்பங்களை அகற்ற விடிய அரசின் மின்சார வாரியம் நடவடிக்கை எடுக்காததால் விவசாயிகளால் விளைநிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. டிராக்டர் மூலம் தண்ணீர் கொண்டு வந்து பயிர்களை காப்பாற்றி வரும் விவசாயிகள் மின் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு மின்சார வாரியத்துக்கு வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தல்களை கழக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி திறந்து வைத்தார். சந்தைக்கடை, செல்வபுரம், LIC காலனி உள்ளிட்ட பகுதிகளில் நீர்மோர் பந்தல்களை திறந்து வைக்க சென்ற முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு கழக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பொதுமக்களுக்கு குளிர்பானங்களை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ஒன்றிய பகுதிகளில் அதிமுக சார்பில் வெயிலின் தாகம் தீர்க்க பொதுமக்களுக்காக அமைக்கப்பட்ட கோடைக்கால நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சர் தங்கமணி திறந்து வைத்தார்.
எலச்சிபாளையம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட குமாரமங்கலம் பேருந்து நிறுத்தம் அருகே அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சர் தங்கமணி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அப்போது பொதுமக்களுக்கு பழ வகைகள் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன் சரஸ்வதி, பரமத்தி வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் சேகர் என கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் திருமங்கலம் தொகுதியில் உள்ள உச்சப்பட்டி, திருமங்கலம், சிவரக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் நீர்மோர் பந்தலை சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் 19 மாவட்டங்களில் கடும் வெப்ப அலை வீசும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் அதை எதிர்கொள்வதற்காக எந்த செயல் திட்டங்களும் விடியா திமுக அரசு எடுக்கவில்லை என தெரிவித்தார். 19 மாவட்டங்களிலே வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பது நமக்கு மிகப்பெரிய கவலை அளிக்கிறது. வெப்பசலனத்திலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டிய முதலமைச்சர் அவர் பாதுகாப்பதற்கு உகந்த நடவடிக்கைகளை வெளியிடுவதற்கு முன்வருவாரா என்று இந்த மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு தலைமை மருத்துவமனையில் போதையில் அராஜகத்தில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். அங்குள்ள அவசர சிகிச்சை பிரிவிற்குள் நள்ளிரவில் போதையில் புகுந்த வடிவேலு என்பவர் மேஜை நாற்காலிகளை உடைத்து அராஜகத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து எகிரி குதித்து ஆட்டம் போட்ட வடிவேலுவால் நோயாளிகள் பதற்றமடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தினர். விடிய ஆட்சியில் மருத்துவமனைகளில் புகுந்து தாக்குதல் நடத்தும் போதை பேர் வழிகளால் அசாதாரண சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரோட்டில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பகுதியில் சிசிடிவி கேமரா திடீரென பழுதானதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்குப்பதிவு எந்திரங்கள் சித்தோடு அரசு பொறியியல் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கிருந்த ஒரு சிசிடிவி கேமரா பழுதானது. இதையடுத்து அங்கு சென்ற தொழில்நுட்ப வல்லுநர்கள் பழுதான சிசிடிவி கேமராவை நீக்கி புதிய சிசிடிவி கேமராவை பொருத்தினர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு காட்சி திரை பழுதாகிய நிலையில் சிசிடிவி கேமரா செயலிழந்தது அரசியல் கட்சி முகவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோடை வெயில் காரணமாக அமராவதி அணையிலிருந்து நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வருவதால் விவசாயிகளும் பொதுமக்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அமைந்துள்ள இந்த அணை 54,637 ஏக்கர் நிலங்களுக்கு முக்கிய ஆதாரமாக உள்ளது. 90 அடி நீர்மட்ட உயரத்தினை கொண்ட இந்த அணையில் 39.80 அடி அளவிற்கு மட்டுமே நீர் இருப்பு உள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். திண்டுக்கல் அருகே பொதுமக்களுக்கு மாசு கலந்த குடிநீர் விநியோகிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஐயம்பாளையம் பகுதியில் ஆற்று நீர் சுத்திகரிப்பு செய்யப்படாததாலும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சுத்தம் செய்யப்படாததாலும் குடிநீரில் பாசி மற்றும் மாசுகள் கலந்து வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் விடியா திமுக பேரூராட்சி தலைவர் ரேணுகா எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே 2 சகோதரிகளை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 2 பேருக்கு தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அணைப்பாளையத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் சகோதரிகளான 2 சிறுமிகளை அதே பகுதியைச் சேர்ந்த 12 பேர் 6 மாதங்களாக பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் 12 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கானது நாமக்கல் மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் வழக்கில் சம்பந்தப்பட்ட வரதராஜ், சிவா ஆகிய இருவரும் குற்றவாளிகள் என்றும் இருவருக்கும் தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 1000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் சிவன்கோவில் அருகே மே தினத்தை முன்னிட்டு கட்டுமான தொழிலாளர் மற்றும் தனியார் மருத்துவமனை சார்பில் இலவச இருதய பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இந்த முகாமினை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் PR செந்தில்நாதன் துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்டோருக்கு சர்க்கரை, இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் தச்சங்குறிச்சி பகுதியில் கடந்த 1 மாதமாக முறையான குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குடிநீர் பற்றாக்குறை தொடர்பாக பலமுறை புகார் கொடுத்தும் விடியா அரசின் ஊராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். மறியல் போராட்டம் காரணமாக திருச்சி புள்ளம்பாடி சாலையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
கரூரில் வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் பேருந்து நிலையத்தில் நிழற்கூரை இல்லாததால் வெளியூர்களுக்கு செல்லும் மக்கள் பேருந்துகளுக்காக வெயிலில் காத்திருக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிலையத்தில் இருந்து திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. தற்போது பேருந்து நிலையத்தில் நிழற்கூரை இல்லாததால் பொதுமக்கள் நிழலுக்கு ஒதுங்க முடியாமல் பேருந்துகளுக்காக காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் பேருந்து நிலையத்தில் இருந்த கழிவறையும் பூட்டப்பட்டிருப்பதால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். கூட கட்டல, நிழல் கூட சரியான நிலைமை கூட பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறவங்க நிறைய பேர் மயக்கம் வந்து விழுந்துருவாங்க. இதுக்கு மேலே அக்னி நட்சத்திரம் வரப்போகுதுங்க. அது வந்து ஒரு 15 நாள், அதில் ரொம்ப உயிரிழப்பு கூட ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. பஸ்ஸுலாம் எங்களுக்குலாம் அவ்வளோக்கு இல்லை. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நின்று தான் வெயிட் பண்ணி ஏறணும். நிழல் நிற்கிறது கூட நிழலே இல்லை. அங்கெல்லாம் போய் என்ன கடையை மறைச்சிக்கிறோன்னு சொல்லி தள்ளி நிற்க சொல்லிடுவாங்க. நாங்கள் வெயிலில் தான் நின்று பஸ் ஏறணும்.